நார்மலாக ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க, இல்லை ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுடைய வெயிட்டு பிஃபோர் மேரேஜ் என்ன இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம்? பிஃபோர் மேரேஜ் ஒரு நார்மல் பர்சன் வெயிட்டு 50 கிலோ, 50 கேஜி தாஜ்மஹால் 50 தான் இருக்கணும். 50 தாண்டி 60 அதை தாண்டி எப்போ போகலான்னா ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ், ப்ரெக்னென்சி, டெலிவரி, அவங்க தான் அதில் அலௌடு. ஒரு பெண்மணி ஒரு 40+ அவங்க வந்து லெஸ் தென் 70க்கு மேலே போகக்கூடாது, 70க்கு கீழே தான் இருக்கணும். ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஜென்ரல் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு லைன். ஸோ உங்கள் வெயிட்டு மேக்ஸிமம் 50+ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜ் இல்லை உங்கள் மதர் இருக்காங்கன்னா மதர் வந்து 70 விட அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. இது லேடிஸ்க்கு. ஜென்ஸ்க்கு எப்பயுமே வெயிட்டு 70 to 80 இஸ் ஐடியல் வெயிட்டு ஜென்ஸுக்கு. இஃப் யூ ஆர் யங்கர் 60 kg போதும். காலேஜில் படிக்கிற காலத்துக்குலாம் 60 kg போதும். அதுக்கப்புறம் வந்து 70 to 80 இஸ் அ ஹெல்த்தி வெயிட். ஸோ அப்போ குண்டாகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் வரும்போது என்னம்மா இது போன வருஷம் வந்தப்போ 80 கிலோ இருந்திருக்கேன், இந்த வருஷம் பார்த்தா 90 கிலோ இருக்கு அப்படின்னா அது எப்படி வெயிட் ஏறிச்சுனே தெரில மேடம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு நமக்கு வெயிட் ஏறுதுன்னா உடனே நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்போ தான் ஆரம்ப கட்டத்திலேயே வெயிட் ஏறும்போது கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாரும் கட்டாயமாக என்ன பண்ணணும்? காலையில் பல்லு விளக்குற மாதிரி வெயிட் பார்க்கணும். வெயிட் பார்க்குற மெஷினில் தான் காலையில் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்லணும். அந்த மிஷினுக்கு தான் குட் மார்னிங் சொல்லணும். இந்த வெயிட்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த் சைடில் ப்ரிவென்டிவ் மெடிசன், அதாவது வருமுன் காப்போம். அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, எடையை அளவாக வைத்து கொள்ளுதல். அதுதான் வருமுன் காப்போம். எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, எனக்கு பிபி வரக்கூடாது, எனக்கு சுகர் வரக்கூடாது, எனக்கு மூட்டு வலி வரக்கூடாது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு. நம்மளுடைய எலும்பு மேலே ஒரு 50 கிலோ 60 கிலோ வைக்கலாம்னா நம்ம அது மேலே 80 கிலோ தூக்கி வச்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எலும்பு தேய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்பாக இதை எடுத்துகிட்டு போங்க, வெயிட்டு ஏறாமல் இருக்கிறது. அதே மாதிரி நான் லேடிஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் நான் எப்பயுமே சொல்லணும்னு நினைப்பேன். நிறைய பேரை தினைக்கு பார்க்குறோம் இல்லையா? அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை போட்டு தலையில் போட்டு அப்படியே குழப்பிட்டு எப்போதும் யோசிச்சுக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சீரியல் யார் யார் பார்க்குறீங்க? சீரியல் பார்க்குறீங்களா? யார் யார் பார்க்குறீங்க? கை தூக்குங்க. சீரியல் பார்க்குறவங்க, உண்மையை சொல்கிறாங்க ஒருத்தங்க. சீரியல் பார்க்குறவங்க ஆக்சுவலாக 2 பேர் தான் பார்க்குறீங்களா? மற்றவங்களாம் சீரியல் பார்க்குறதே இல்லையா? தமிழ் சீரியல் பார்க்கல, கொரியன் சீரியல் பார்க்குறீங்களா? ஸோ சீரியலில் வர்ற அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை எப்பயுமே பார்த்தா யாராவது ஒருத்தர் சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த வீட்லையாவது இருக்குமா? நீங்களே சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். எந்த வீட்லையாவது எல்லாரும் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, டெஃபினட்டாக கிடையாது. ஸோ சீரியல்ன்றது டோட்டலி ஒரு பொய்யான ஒரு சிச்சுவேஷனை காமிக்கிறது தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீரியலை பார்த்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஃபோன் அடிக்கிறோம், ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறோம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது, பேசணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை. உடனே என்ன தோணும்? நமக்கு என்ன தோணும் அந்த நேரத்தில்? யாரு கேட்கலாம் இந்த கொஸ்டினா? பின்னாடி நீங்க தான், உங்களை தான். நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம், ஃபோன் எடுக்கல அவங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் சாதாரண கொஸ்டின் தானே கேட்கிறேன், உங்க பாடத்துல இருந்தா கேட்கிறேன். ஏதாச்சும் கொஞ்சம் கோவமா ரியாக்ட் பண்ணுவோம், கொஞ்சம் கோவம் வரும். சூப்பர். அப்புறம் என்ன, இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கோம்,
ஒரு ரியாக்ஷனும் காணும். இவ்வளவுதான் இவங்க நம்மள பாக்குறாங்களா, ஆ இவ்வளோ நாள் நான் வந்து உனக்கு இவ்வளோ ஃப்ரெண்டு அவ்வளோ ஃப்ரெண்டுன்னு பேசினாங்க, ஒரு ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணும். சூப்பர். ஸோ நீங்க ஃபோன் அடிக்கிறீங்க, அவங்க ஃபோன் எடுக்கல, அவங்க என்ன பண்றாங்க, ஃபோன் எதுவுமே தெரியாது. ஆனா இங்க பாருங்க என்னென்னலாம் தோணுது பாருங்க. பர்பஸாக தான் ஃபோன் எடுக்கல, வேணுட்டே ஃபோன் எடுக்கல, ஏன் நம்பரை பார்த்து தான் ஃபோன் எடுக்கல. இதுதான் தேவையில்லாத திங்கிங்கிறது. இதே நேர்மறையா நம்ம திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க ஃபோன் அடிக்கிறோம், அவங்க எடுக்கலன்னா நேர்மறையா இதை திங்க் பண்ண, இதுதான் நார்மல் திங்கிங். இப்போ அவங்க சொன்னது பர்ஃபெக்ட். நார்மலா நம்ம இப்படிதான் திங்க் பண்ணுவோம். நேர்மறையா இதை நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி நினைப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க தான். எஸ். இதே நேர்மறையா நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, எப்படி நினைப்பீங்க போன் எடுக்கலன்னா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. போன் இது வாங்கிக்கோங்க, மைக் வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஏதோ வேலையில ஒர்க் இருக்கும். போனை வச்சுட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிள். நிறைய தடவை வச்சுட்டு போயிடுறோமா? போனை வச்சுட்டு போயிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது வேலையில இருப்பாங்க, எடுக்க முடியாம போயிருக்கோம், இல்ல நம்ம லைன் வந்து கரெக்டா டிஸ்பிளே ஆயிருக்காது, நமக்கு அடிக்கும் ஆனா அவங்களுக்கு அடிக்காது. இதெல்லாம் தான் காமன் பாசிபிலிட்டி இருக்காது. ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம் பாருங்க, என் மேல கோவம், என் நம்பரை பார்த்து தான் எடுக்கல. இந்த திங்கிங்கை தான் ஃபர்ஸ்ட் மாத்தணும். இந்த திங்கிங்கை மாத்திட்டீங்க. இது எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் ஒண்ணு உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறப்ப அப்படியே அமைதியா திங்க் பண்ணி பாருங்க. போய் உங்க ரெக்கார்டை வச்சிருப்பீங்க, எல்லா ரெக்கார்டும் திருத்திருப்பாங்க, உங்க ரெக்கார்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கும். எனக்கு தெரியும், மேடம்க்கு என்னை கண்டாலே பிடிக்காது, அதனாலதான் என் ரெக்கார்டை மட்டும் தூக்கி வச்சுட்டாங்க, என்னை மட்டும் 4 தடவை அலைய விடுறாங்க. இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலா பார்த்தா அந்த ரெக்கார்டிங்க பின்னாடி போயிருந்திருக்கோம், வேற ஏதாவது புக்கு கடியில போயிருந்திருக்கோம், அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நமக்கு ஏதாவது நெகட்டிவா நடக்கிறப்ப யோசிச்சு பார்க்கலாம். அதை நெகட்டிவா நினைக்காம இப்படி நினைச்சு பாருங்களேன், இப்படி நடந்திருக்கலாமோ, பாசிபிள் இப்படி நடந்திருக்கலாம். அப்படி நினைச்சிங்கன்னா நமக்கு இந்த கோவம், ஆசிட் வயிற்றுக்குள்ள அப்படியே குபு குபுன்னு ஏறுறது, அப்படியே தலைவலி வர்றது எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும். எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு இவங்களை கால் பண்ணோம் எடுக்கலாம், அப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறோம், இல்லை அவங்களே கால் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ எதுக்கோ கால் பண்ணியிருந்த, சாரி என்னால் எடுக்க முடியல, நான் அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், குளிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்ல நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா